ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம என்ன சாப்டர் பார்க்க போகிறோம் அப்படின்னா மெய்யெண்களில் பின்வருவனவற்றை 5 வடிவத்தில் எழுதுக அப்படின்ற சாப்டரை பார்க்க போகிறோம். ஸோ இங்கே நான் உங்களுக்கு சம்ஸ் கொஞ்சம் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். இது 9th ஸ்டாண்டர்ட் புக்ஸில் இருக்குது. நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ 6225 இது 5 எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதை 5 எழுதணும் அப்படின்னா எத்தனை முறை இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். 5 25, 25 125, 125 625. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 5 4 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்த கணக்கு பாருங்கள், 1/5ன்னு இருக்குது. கீழே ஒரு நம்பர் 5 அப்படின்னு இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் மேலே கொண்டு போகும்போது நியூமரேட்டரில் கொண்டு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இங்கே +1 இருக்கிறதா அர்த்தம். மேலே போகும்போது அது ஆட்டோமேட்டிக்காக என்னவாக மாறிடும், -1 மாறிடும். இவ்வளோதாங்க. அப்போ 1/5 நீங்கள் எப்படின்னு எழுதலாம், 5 - 1ன்னு எழுதலாம். ஸோ அடுத்தது இங்கே 5 கொடுத்துட்டாங்க. 5 என்ன வேல்யூவில் கொடுக்குறாங்க அப்படின்னா ரூட்டில் கொடுக்குறாங்க. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 5 அடுக்கில் 1/2ன்னு எழுதணும். அப்போ ரூட்டுனா என்ன வேல்யூ அப்படின்னா 5 அடுக்கில் 1/2 அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னா இங்கே நமக்கு 125 இருக்குது. ஸோ அடுத்த கணக்கை பார்த்தீங்க அப்படின்னா ரூட்டுன்னு சொல்லிட்டு 125 அப்படின்னு இருக்குது. ஸோ 125 அப்படிங்கிறதுக்கு நம்ம ரூட் எழுதும் போது எப்படி எழுதணும், 5 அடுக்கு என்னென்னு வரப்போகுது, 5 25, 25 125ன்னு சொன்னேன் இல்லையா. அப்போ நீங்கள் என்னென்னு எழுதிக்கணும் அப்படின்னா 5 அடுக்கு 3ன்னு எழுதிக்கணும். இங்கே ரூட் இருக்குது. ரூட் இருந்ததுன்னா ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருக்கேன், உங்களை 1/2ன்னு சொல்லியிருக்கேன். அடுக்கு குறிகளில் பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா ஒரு நம்பர் அதுக்கு மேலே ப்ராக்கெட்டில் 2 நம்பர் இருந்தது அப்படின்னா இந்த 2 நம்பரையும் நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா பெருக்கணும். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குன்னு பாருங்கள், 5 அடுக்கு 3/2ன்னு கிடைக்கும். இதுதான் ஆன்சர். அவங்க நமக்கு கொடுத்துருக்க 4 கணக்கு கொடுத்துருக்காங்க. அந்த 4 கணக்கையும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, 5 அடுக்கில் எழுத சொல்லியிருக்காங்க. முதல்ல 625ன்னு ஒரு நம்பர் இருந்தது. அதை நம்ம 5 பெருக்கும்போது 5 அடுக்கு 4ன்னு கிடச்சிது. 1/5 நம்பர் இருந்தது. கீழே 5 இருந்தது அப்படின்னா அது பவரில் 1 இருக்குதுன்னு அர்த்தம். அந்த பைன்னு எடுத்துகிட்டு மேலே போகுது அப்படின்னா அந்த பவர் +1 -1 சேஞ்ச் ஆகும், அவ்வளோதான். ரூட்டு இருக்குது அப்படின்னா 1/2ன்னு அர்த்தம். அப்போ 125 5 அடுக்கு 3 நீங்கள் மாற்றிக்கணும். அதுக்கப்புறம் ரூட் கொடுத்துருக்காங்க. ரூட்டுன்றது நமக்கு 1/2ன்றது தெரியும். அப்போ 3ஐயும் 1/2 பெருக்கணும் அப்படின்னா 3/2ன்னு கிடச்சிருது ஆன்சர். அடுத்த கணக்கை பாருங்கள், பின் வருவனவற்றை 4n வடிவில் எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உள்ள முதல் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிவிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் 4 × 4 16ன்னு தெரியும். அதனால் நீங்கள் என்ன எழுதிடுவீங்க, 4 அடுக்கு 2ன்னு எழுதிடுவீங்க. ரெண்டாவது கணக்கு பாருங்கள், 4 × 2 4 2 8. இதுதான் நமக்கு தெரியும். ஆனால் இங்கே அவங்கள என்ன இடத்துல எழுத சொல்லியிருக்காங்க, நம்மளை 4 அடுக்கு n வடிவில் எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 4 × இந்த 2ன்ற நம்பரை நான் √4ன்னு எழுதுகிறேன். இப்போ இந்த இடம் புரியுதா, √4 ரூட்டை விட்டு வெளியில் எடுத்தால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்க போகுது, 2ன்னு கிடைக்க போகுது. அப்போ இதை நான் சிம்பிளாக என்ன பண்ணிக்கலாம், 4 × √4ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா. இப்போ பாருங்களேன், இந்த இடத்துல 4 அடுக்கு 1ன்னு எழுதிக்க போகிறேன். இன்ட்டு இந்த இடத்துல 4 அடுக்கு ரூட் இருக்கா, ரூட் இருக்கிறதுனால நான் இதை என்ன எழுதிக்க போகிறேன், 1/2ன்னு எழுதிக்க போகிறேன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோஸில் அடிமானம் அடுக்கு பற்றி. அடிமானம் 1 இருந்தால் பெருக்கல்ல இருந்தால் அடுக்கை கூட்டணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடிமானம் 1 இருந்து கணக்கு பெருக்கல்ல இருந்தால் அடுக்குகளை கூட்டுங்க. அதே அடிமானம் 1 இருந்து கணக்கு வகுத்தலில் இருந்துச்சுன்னா அடுக்குகளை கழிங்க, அவ்வளோதான். இதுக்கு ஆல்ரெடி நம்மகிட்ட ஒரு ஃபார்முலா இருக்குது. a/m × a/n = a/m + n. அடுத்தது a/m / a/n = a/m - n. இதுதான் அடுக்கு குறிகளில் அடிமானம் 1 இருந்தால் அடுக்குகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது நமக்கு தெரியும். அப்போ 4 1 + 1/2. அப்போ 4 குறுக்கு பெருக்கல் 2 2 2 + 1 நமக்கு என்னென்னு கிடைக்கிது, 3ன்னு கிடைக்கிது. அப்போ ஆன்சர் 4 3/2. அவ்வளோதாங்க, சிம்பிள். சரிங்களா. அடுத்தது பாருங்கள், 32ன்னு இருக்குது. 32 நம்ம எப்படி எழுதலாம், நன்னாங்கா 16 16 2 32. அப்போ இங்கே எப்படி வரும், 4 அடுக்கு 2 × √4.
ரூட் 4 நம்ம என்னென்னு எழுதுவோம்? 4/2 இன்ட்டு 4/1/2ன்னு எழுதுவோம். அப்போ அடிமானம் 1 இருக்குது. அடுக்குகளை கூட்டிடலாமா? அப்போ 2 + 1/2 2 2 4 4 + 1 5. அப்போ 4/5/2 தான் இதோட ஆன்சர். ஸோ கவனமாக பார்த்தீங்களா? இவ்வளோ தாங்க, ரொம்ப சிம்பிள். நான் முன்னமாரியே சொல்கிற மாதிரி கான்செப்டை நல்லா படிச்சுக்கோங்க. கான்செப்ட் தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் கணக்கு போடுறது வெரி 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 சிம்பிளுங்க. சரிங்களா? அடுத்த கணக்குக்கு போகலாமா? இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட்டு சம் என்ன எடுத்து வந்திருக்கேன் அப்படின்னா, மதிப்பு காண்கன்னு கொடுத்து 49 1/2 1/2னா என்ன? இந்த நம்பருக்கு ரூட் எடுக்கணும். சிம்பிள். ரூட் எடுத்துருவோமா? அப்போ ரூட் 49. அப்போ 7 என்னன்னு கிடச்சிடும் நமக்கு? 49. அப்போ ரூட் 49 7 49. அப்போ ஆன்சர் என்ன வந்துருச்சு இந்த கணக்குக்கு? 7ன்னு வந்துருச்சு. அடுத்த கணக்கை பாருங்கள், 243ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நான் பிரிக்கிறேன். 243 3 9 9 3 27 27 3 81 81 3 243ங்க. அப்போ 3/5 ஃபார்முலா தான், 5ஓட ஆன்சர் தான் 243. ஸோ மேலே வந்து 2 இருக்குது. இப்போ இதை எப்படி நம்ம சிம்பிளாக எழுதிக்கலாம் அப்படின்னா 3/5ன்னு எழுதிக்கலாமாங்க? எழுதிட்டு மேலே ஒரு 2/5. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அடிமானம் இருக்குது, மேலே 2 நம்பர் இருக்கும்போது பெருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். 5 × 2/5ன்னு வந்திருக்கு. அப்போ இந்த 5யும் இந்த 5ம் என்ன ஆகிடும்? நமக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ 3/2ன்னு கிடைக்கும். 3/2 3 என்னங்க ஆன்சர் வரப்போகுது? அவ்வளோதான், 9. சிம்பிள். புரியுதுங்களா? அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்றது பாருங்கள். எப்படி இருந்தாலும் அதுக்குள்ளே கேன்சல் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அதை கேன்சல் பண்ணிவிட்டு மீதி உள்ள நம்பருக்கு நம்ம ஆன்சர் மட்டும் கண்டுபிடிக்கணுங்க. சிம்பிளாக இருக்கா? ஈஸியாக இருக்கா? ஓகேங்க. அடுத்த கணக்கு பாருங்கள், அதே மாடலில் 8/5/3ன்னு இருக்குது. இப்போ 8/5/3 நம்ம எப்படி எழுதலாம்? 2 2 4 4 2 8 5/3ன்னு எழுதலாம். அடுத்தது என்ன பண்ணலாம்? 2/3ன்னு மாற்றலாம், 5/3ன்னு எழுதலாம். போன கணக்கில் கேன்சல் பண்ண மாதிரி கேன்சல் பண்ணிவிட்டு 2/5. அப்போ 2/5க்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா நமக்கு 32. அவ்வளோதாங்க. 2 2 4 4 2 8 8 2 16 16 2 32ன்னு 2 எத்தனை முறை பெருக்க சொல்லியிருக்காங்க? 5 முறை பெருக்க சொல்லியிருக்காங்கங்க. அடுத்த கணக்கு பாருங்கள், 9/-3/2 அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன தெரியும்? 3 9ன்னு தெரியும். -3/2 ஈக்குவல் டு 3. 3 என்னது? 2. இங்கே -3/2. இதையும் என்ன பண்ணிவிடுங்க? கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ 3 -3ன்னு இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி மேலே -3 இருந்ததுன்னா அதை நம்ம என்ன பண்ணிடணும்? ரெசிப்ரோக்கலில் கீழே கொண்டு வந்துடணும். அப்போ 1/3/3ன்னு மாறும். இப்போ பெருக்கலாமா? 3 9 9 3 27. அவ்வளோதான், முடிஞ்சு. அப்போ ஆன்சர் 1/27. இங்கே ஏற்கனவே கணக்கு கொடுத்துட்டாங்க 1/27ன்னு. நமக்கு போன கணக்குலேயே தெரியும் 3 கியூப் தான் 1/27. அப்போ இதை இப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 1/3/3ன்னு எழுதலாமா? -2/3 இங்கே இருக்குமா? சரி, கீழே இருக்கிற 3 மேலே போகும்போது ப்ளஸ் அடுக்கு மைனஸ் அடுக்காக மாறுமா? ஆல்ரெடி நம்ம பார்த்தது. அப்போ -3. மேலே 2/3 மைனஸில் இருக்குது. இந்த 3 என்ன ஆகிடும்? கேன்சல். மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ்ஸு. அப்போ 3/2. அப்போ ஆன்சர் என்ன நமக்கு கிடச்சிரும்? 3/2 9 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். அவ்வளோதாங்க, சிம்பிள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த கணக்குகளை வச்சு நான் உங்களுக்கு கொஞ்சம் ஹோம்ஒர்க்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 4 கணக்குகளையும் நீங்கள் செஞ்சு ஆன்சர் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பின்ன அடுக்கை பயன்படுத்தி இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்? எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சிம்பிள். பார்த்தோன்னே நீங்கள் செஞ்சுடுவீங்க. இருந்தாலும் நான் க்ளூ கொடுக்குறேன். இப்போ 5 இருக்குது அப்படின்னா ரூட் கொடுத்துருக்காங்கன்னா 5/1/2 ஆன்சர். ஸோ அதே மாதிரி அதை பயன்படுத்தி நீங்கள் கேன்சல் பண்ணது போக மீதி எனக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்றத நீங்கள் எனக்கு செஞ்சு காட்ட போகிறீங்க. சரிங்களா? ஓகே வியூவர்ஸ், நம்ம சேனல் பிடிச்சிருந்தா, நான் நடத்துகிற சம்ஸ் பிடிச்சிருந்ததா, புரிஞ்சிருந்ததா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஃபுல்லாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெட் எக்ஸாம் படிக்கிற டீச்சர்ஸ்க்கு என்னோடய வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த சம்மை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஹோம்ஒர்க்காக செஞ்சு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பெல் ஐக்கானை அப்படியே அழுத்திடுங்க, நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய் பாய். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.